வெல்கம் டு மிஸ்டர் லக்ஷன். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பாசிப்பயிறு ஒரு சாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம குழந்தைகளுக்கு நீங்கள் பாசிப்பயிறு கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தைக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் குழந்தைங்க சாப்பிட்டு வருவாங்க. வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுத்து பில் பட்டன் ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு சாதத்துக்கு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் சூடு ஆனதும் இந்த சாப்பாட்டுக்கு தேங்காய் தாங்க நீங்கள் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் ஊற்றிட்டு சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே நம்ம மறக்காமல் பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்த்திங்கன்னா சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை 2 போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 பழம் அல்லது 3 பழம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துக்குங்க. சேர்த்து இது நல்லா தக்காளி மசியறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அதாவது நம்ம சாம்பாருக்கெல்லாம் போடுற சாம்பார் தூள் ஒன்றையும் காரத்துக்கு எப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரைக்கும் நல்லா கிரேவி மாதிரி மசிய வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. இது மாதிரி நம்ம கொஞ்சம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விடுங்க. இப்போ நம்ம புதினா தழை, கொத்தமல்லி தழை 20 கிராம் நீங்கள் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை எங்கிட்ட இல்லைங்க, அதனால் புதினா தழை 20 நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நார்மலாக சாப்பாடு செய்ய வச்சுதான் எடுத்தேன். இது நல்லா போட்டுட்டு நீங்கள் அரிசிக்கு தேவையான அளவு நீங்கள் வீட்டில் எந்த அரிசி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. விசில் நல்லா 3 விசில் வந்தது. இப்போ இறக்கி பாருங்கள். சாப்பாடு சும்மா மல்லிப்பூ மாதிரி நல்லா பொழு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஸ்டர் லக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்து வச்சுக்கோங்க.